ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுடி கசி சீரியலில் இன்றைக்கி ப்ரோமோ என்னென்னு பார்ப்போம். முத்து பயங்கர கோவத்தோடு அவங்களுடைய ரூமில் உட்காந்துருக்காங்க. பெட்டில் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க கோபத்துக்கு காரணம் யார் அப்படின்னா மீனாவோட தம்பி சத்யா தான். சத்யா வந்து அவங்களுடைய ஷெட்டில் வந்து பயங்கரமாக பேசிட்டு போயிருக்கான். அதனால் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ கரெக்டான சமயத்தில் மீனா உள்ளே வராங்க. என்ன உங்கள் வீட்டுக்கு நீ போனியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்கு போனேன். என்கிட்ட கேட்காம எதுக்கு நீ போனேன், என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு. நான் எப்பயும் போல் எங்கள் அம்மாகிட்ட போடுறதாங்க, இதில் என்ன இருக்குது, திடீர்னு என்ன எனக்கு என்ன கேட்குறீங்கன்னு. அங்கே போய் உன் தம்பி சத்யாவை பார்த்தியா, நீ பேசுனியா அப்படின்னு. ஆமாம், அவன் என்ன பார்த்தேன் பேசுனேன்னு. அவங்ககிட்ட நீ போய் எதுக்கு வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அங்கே வேலைக்கு போகாத இங்கே வேலைக்கு போகாத, நீ எதுக்கு சொல்கிற, அதுவும் நான் சொன்னேன்னு எதுக்கு நீ சொல்கிறேன்னு. ஐயோ, நான் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. சீட்டிக்கிட்டக்கு வேலைக்கு போகிறான் எனக்கு தெரியும், ஆனால் அங்கெல்லாம் போகாத, அவன் கூட சேர வேணான்னு சொன்னது நான் தான். ஆனால் அது நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமேல் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி என் தங்கச்சி எங்கள் அம்மாவெல்லாம் நான் பார்க்குறது அப்படிங்கிறாங்க. அது என்ன பண்ணி எது பண்ணி எங்கள் பாப்பையும் எனக்கு தெரியாது. ஆனால் சத்யா இருக்கும்போது நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், சத்யாவை இனிமேல் பார்க்காத, சத்யாவை இனிமேல் பேசாதுன்னு. ஐயோ, என்னங்க ஆச்சு, என்ன தான் அப்படி பண்ணான்னு. அவன் என்னமோ வந்து என்கிட்ட பயங்கரமாக தாந்துன்னு குதிக்கிறியா, நான் தான் உன்னை தூண்டி விட்டேன், நான் தான் உன்னை கேள்வி கேட்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்னை பயங்கரமாக திட்டுறான்னு. அவன் எப்போ நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் எதுக்கு அவனை போய் பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு வேறு வேலையில் பாரு, அவனை போய் தேடி போய் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, அவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் எங்கள் ஷெட்டுக்கு வந்தான், வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறான், அந்த சிட்டி கூட சேர்ந்து ரொம்ப ஆடுறான், அந்த சிட்டி கூட சேர்ந்து தேவையில்லாத வேலையை செய்கிறான் அவன் அப்படிங்கிறாங்க. அவன் எதுக்குங்க அங்கே வந்தானே என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், நீ தான் போய் கேட்கணும், அதெல்லாத்தையும் நீ தான் அவன் கவனிக்கணும், எங்கே போகிறான் ஏது போகிறான்னு. அதை எதுவும் யாரும் பார்க்காதீங்க. அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், யார் கூட சேர்றான், என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறான், அது எதையுமே கவனிக்காதீங்க. அவன் செய்கிற வேலைக்கு இனிமேல் அவன் இன்னொரு என்னை தேடி வந்து பார்த்தான்னு வச்சுக்கோ, கையை உடச்சதோடு இருக்க மாட்டேன், திருப்பி மூக்கு மூக்கிற எல்லாத்தையும் மூஞ்சில் உடச்சி விட்ருவேன் நான். ஏங்க இப்படி வேறு யாரையும் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள். அவன் என்னோடய சொந்த தம்பிங்க, சின்ன பையன், பாவம். அவன் உங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப சொந்தமாக நெருக்கமான மச்சனே தான் நான். ஆமாம், பெரிய மச்சனே. அவன் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கான், வீடை பற்றி கொஞ்சமாக யோசிக்கிறானா, அவன் என்ன செயல் செய்கிறான் தெரியுமானே, அப்படி என்ன செஞ்சுட்டான் அதை நீங்கள் சொல்லவும் மாட்டேங்கிறீங்கன்னே. அது வந்து அப்படின்னு சொல்லி அவர் கோவத்தை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது. சத்யா இனிமேல் நீ பார்க்கக்கூடாது, சத்யா கூட இனிமேல் நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சத்யா இருக்கும்போது அவங்க வீட்டுக்கிட்ட நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவத்தில் வந்து போயிடுறாரு முத்து. அடுத்து மீனா இங்கே பயங்கரமாக யோசிக்கிறாங்க, என்ன தான் பிரச்சனை இவங்களுக்குள்ள, என்ன ஒன்றுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. திருப்பி அவன் தம்பிக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுக்கா, எங்கடா இருக்கா அப்படிங்கிறாங்க. வீட்டில் தான் கண்ணே. வீட்டில் என்னடா பண்ணுறேன்னு. சும்மா தான்க்கா இருக்கேனே. நீ திருப்பி அந்த சிட்டி கூட சேர்ந்து நீ மாமாவோட அந்த இடத்துக்குலாம் நீ போனியானே. ஆமாம், வட்டியை வசூலிக்கிறதுக்காக போனோம் நாங்கன்னு. ஏன் அவர் என்ன சொன்னார் என்னை பற்றி அப்படிங்கிறாங்க. அவர் ஒன்றுமே சொல்லலை, நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிற, உனக்கும் மாமாவுக்கு என்ன தான் பிரச்சனை, அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்கள் 2 பேருக்கு நடுவில் கடந்து நான் தாண்டா பாடாப்படுறேன், நான் தாண்டா கஷ்டப்படுறேனே. ஏன் அவர் என்ன சொன்னாருன்னு, உன்னை வந்து ஆகக்கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு. சரி ரைட்டு, இனிமேல் நீ வீட்டுக்கு வராத, எங்கள் வாழ்க்கையை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு. ஆமாம், இனிமேல் நீ வீட்டுக்கு வராது, நீ அங்கேயே இருந்துக்கோ, பணம் ரொம்ப முக்கியமுக்கா, நீ இங்கே வேலை பாரு அங்கே வேலை பாரு நீ சொல்லிக்கிட்டே இருக்க, அதெல்லாம் என்னால் முடியாது. நான் சிட்டி கூட தான் வேலை பார்ப்பேன், அவர் நல்லா வேலை பார்க்குறான், எனக்கு வேலை கொடுக்குறான், ஸோ நான் பார்க்குறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ இங்கே மீனாக்கு என்ன செய்யணும் தெரியலங்கிட்டு, இவனும் சொல்ல மாட்டேங்கிறான், அவரும் சொல்ல மாட்டேங்கிறான். பயங்கர கோவத்தில் மீனாவும் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ருதி ரவி 2 பேரை கட்டுறாங்க. 2 பேரும் செல்லை வந்து மாற்றி தனித்தனியாக உட்காந்து செல்லை பார்த்துட்ருக்காங்க. அதனால் ஸ்ருதி வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க, ஒரு சில ஃபோட்டோஸ் ரவிக்கு. ஆனால் அவர் அதை பார்க்காம டக்குன்னு ஃபோட்டோ வந்து தள்ளி விட்டுட்டு போயிறாரு. என்னப்பா இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி ஈகோத்தனமாக நடந்துக்கிற, இப்போ எங்கள் அம்மா கூப்பன் கொடுத்தாலும் உனக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னால் சம்பாதிக்க முடியாது, என்னால் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி உங்கள் அம்மா குத்தி காட்டுறதுக்காக தான் அந்த கூப்பனை நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த வயசில் அவங்க 2 பேரும் ஹனிமூன் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா ஸ்ருதியை பற்றி பேசுகிறாங்க. ஸ்ருதிக்கு கோவம் வருது. இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா பற்றி தப்பாக பேசாத சரியா, நம்மளுக்குள்ள பிரச்சனை நம்மகிட்ட மட்டும் நீ நம்மளே மட்டும் பற்றி பேச வேண்டியதானே, எதுக்கு அவங்களெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ஸ்ருதிக்கும் கோவம் வருது. ரொம்ப ஓவராக பண்ணாத ரவின்னு, நானும் எவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுகிறேன், இப்போ என்ன அந்த டூருக்கு போனால் என்ன, ஏன் இப்போ அது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறேன், ஏன் இவ்வளோ ஈகோ வச்சுருக்க நீ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் அம்மா வந்து என்னால் முடியல அப்படிங்கிறதுக்கு குத்தி காட்டுறதுக்காக தான் அந்த கூப்பனை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இவர் பயங்கரமாக சண்டை போட்டு அந்த சைடு திரும்பி படுத்துடுறாரு. கரெக்டாக நேரம் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் மம்மி அப்படிங்கிறாங்க. என்ன டூருக்கு போகிறது என்னாச்சுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுவா, அதெல்லாம் நாங்கள் போகலை மம்மி, என் வீட்டுக்காரங்க வேலை பார்க்குறதுல வந்து நான் வந்து போட் ஹவுஸ் போக முடியாது, அது என்னது ஒரு படகு சொல்லுவாங்க பற்றியா, துடுப்பு வச்சு போவாங்களா, அந்த படகுல தான் நான் போக முடியும் அப்படின்னு சொல்லி இவன் நக்கலாக பேசுகிறாங்க. அடுத்து ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ எதுக்கு நீ உங்கள் அம்மாட்ட அப்படி பேசுன, நான் ஏன் பற்றியா என்னை பற்றி ரொம்ப கேவலமாக தானே நினைக்கிறேன், நான் சம்பாதிக்க மாட்டேங்கிறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன், என்னை பற்றி தப்பாக தானே நினைக்கிறேன், அதுதான் உன் வாயிலேருந்து வருது. நான் இது சும்மா ஒரு கேஷுவலாக தான்ப்பா பேசுகிறேன், நீ ஏன் இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குற அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. இல்லை உன் மனசில் உள்ளதாக வருது அப்படின்ட்டு அவர் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு
இன்றைக்கும் பாய் தலைவணி 2 எடுத்துகிட்டு நான் போகிறேன்னு சொல்லி மொட்டை மாடி கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட்டு இங்கே மனோஜை காட்டுறாங்க. மனோஜ் வந்து அவங்க அம்மா கிட்ட போய் ரூபா கேட்குறாங்க. டேய் என்கிட்ட எதுடா ரூபா? ஆமாம் இப்போ தான் நீ வேலைக்கு போகிறீல, அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட ரூபா கேட்குற? அதான் கை நேரம் சம்பாதிக்கிறேன்னு. அது வந்து அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லைம்மா அந்த வேலை போயிடுச்சுன்னு அந்த விவரத்தெல்லாம் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, திருப்பி வேலையை விட்டுட்டியா? ஐயோ உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியோ சொல்லி சமாளிச்சிருவேன் நான். ரோஹிணி தெரிஞ்சால் என்ன நினைப்பா? அதை விட இந்த முத்துன்னு பாருடா, உனக்கு வேலையிலன்னு சொன்னால் அவன் எப்படிலாம் கேவலமாக பேசுவான், அவனை எப்படிலாம் கலாய்ப்பேன், எப்படிலாம் நக்கல் அடிப்பான். ஏன்டா இப்படி இருக்க மனோஜ், ஒரு நல்ல வேலையை பார்த்துக்க மாட்டேனே. நான் என்ன வேணுக்குனே வருங்கிறேன், அவங்க எல்லாம் என்னை ரொம்ப தப்பாக நடத்துகிறாங்கம்மா, ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்கம்மா. நான் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வேலை பார்த்தேன், ஆனால் கடைசி அது பண்ண முடியல வேலையை அப்படின்ட்டு. இப்போவுமே ஒரு இன்டர்வியூ போகணும், அதுக்காக தான் ரூபா கேட்குறேம்மா, ப்ளீஸ்மா குடும்பம்னு. டேய் வாடா காசு எல்லாம் செலவாயிடுச்சு, கையில் இருந்த செலவு எல்லாமே செலவாயிடுச்சுடா. என்கிட்ட எதுடா ரூபா, நீ ஒன்று பண்ணு பேசாமல் ரோஹினிகிட்ட போய் வாங்க அப்படின்னா. ஐயோ ரோஹினிகிட்ட என்ன? ஆமாடா போய் வாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி கிளப்பி விட்றாங்க. இவர் ரூபாவுக்கு எங்கே பண்ணான்ட்டு இங்கிட்ட அங்கிட்ட போட்டு அலையிறாரு. ஆனால் கரெக்டாக அவங்க அப்பா வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள பாத்ரூமில். ஸோ அவங்க அப்பா சட்டை கட்டில் இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே பார்க்குறாரு. 300 ரூபா இருக்குது. சரின்னு கதவு பக்கம் கிட்ட கெட்டி பார்க்குறாரு. பாத்ரூம் கிட்ட குளிக்கிற தண்ணி சத்தம் கேட்குது. அதனால் அவங்க அப்பாக்கே தெரியாமல் 300 ரூபாவை ஆட்டையை போட்டுடுறாரு மனோஜ் வந்து. அடுத்து இங்கே வந்து அண்ணாமலை வந்துட்டு விஜயா இதில் 300 ரூபா வச்சுருந்தேனே அது எங்கன்னு. 300 ரூபா வச்சுருந்தீங்களே என்ன ரூபா, நான் எதுவுமே எடுக்கலையேங்க, நான் எனக்கு தேவையானதை உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடுவில்ல, நான் எதுக்கு உங்கள்கிட்ட இருந்து எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லையே இதில் நான் வச்சுருந்தேனே இப்போ காணுமே, இப்போ தானே குளிச்சுட்டு வந்து நான் ட்ரெஸ்ஸை போடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் கரெக்டாக விஜய் வந்து மனோஜை பார்த்துட்றாங்க. மனோஜை திரு முழிக்கிறாரு. ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ கிளம்புறேன்னு சொல்லி நீட்டாக இன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபார்மெட்டாக ஷூ எல்லாம் போட்டு சென்ட்டெல்லாம் அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு திருத்துன்னு முடிச்சுட்டு அக்கடுத்து அப்படியே வெளியே மெல்லிசாக அப்படியே மெதுவாக வராரு. ஆனால் அவர் கேட்குறாரு நம்மளை, இல்லை இதில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. விஜய் வந்துட்டு அதுவா நீங்கள் ஏதாவது செலவழிச்சிருப்பீங்க, நல்லா யோசித்து பாருங்கள், கடைக்கு போயிருப்பீங்க, ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க, ஏதாவது வாங்கியிருப்பீங்க, அந்த மாதிரி செலவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயை சமாளிக்கிறாங்க. விஜய்க்கு வந்து கிஸ்ஸிங் ஆயிடுச்சு. இந்த மனோஜ் பையன் தான் அந்த 300 ரூபா எடுத்திருக்கான், இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி விஜயை சமாளித்து பார்க்குறாங்க. இல்லையே எனக்கு யாவும் இருக்கே, இதில் 300 ரூபா வச்சுருந்தேன், எந்த இதுவுமே நான் செலவழிக்கலையே அப்படி இப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்து மனோஜ் வந்து ஆமாம் நான் வேலைக்கு கிளம்புறேம்மா அப்படி இப்படின்னு ஓலரிட்டி கிளம்ப போகிறாரு. டே நில்லுடா, உன்கிட்ட 100 ரூபா நோட்டு ஏதாவது இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லையேப்பா என்கிட்ட எதுவும் இல்லையேப்பான்னு. இல்லைடா 5 100 ரூபா நோட்டு இது வச்சுருக்கியா, 500 ரூபாய்க்கு சில்லற இருக்காடான்னு. இல்லைப்பா அதெல்லாம் என்கிட்ட இல்லைப்பான்னு. ஆமாம் உன்கிட்ட எங்கே இருக்க போகுது, இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே செல்லுலேயே ஃபோனை ரூபாவை அனுப்பிடுறீங்க, யார் கையில் காசு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் பல விதமாக பேசிக்கிட்டு இருக்காரு. மனோஜ் வந்துட்டுமா நான் போயிட்டுறேம்மா அப்படின்ட்டு மெதுவாக போகிறாரு. ஆனால் விஜய் சொல்கிறாங்க நீங்கள் ஏதாவது செலவழிச்சிருப்பீங்க, நல்லா யோசித்து பாருங்கள் அப்படின்ட்டு விஜயம் பெறாங்க. இது எல்லாத்தையுமே அவர் மனோஜ் வந்து வெளியில் செருப்பு போடுற இடத்துக்கிட்டக்க போயிட்டு காதோர நிப்பாட்டி அவங்க அப்பாவும் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏட்டி. அதுக்கடுத்து நல்ல வேளை நம்ம எஸ்கேப் ஆயிரும் அப்படின்ட்டு வெளியே ஓடிடுறாரு.